வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய சில நெறிமுறைகள் இருக்கின்றன. அவை நெறிமுறைகள் என்பதை காட்டிலும் நல்ல பழக்க வழக்கங்கள் என்று கூட சொல்லலாம், அல்லது ஒரு பண்பட்ட வாழ்க்கை என்று கூட சொல்லலாம். இந்த பண்பட்ட வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. பல சமயங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பண்பற்ற தன்மைகள் பலவற்றை, அவை மிகச்சிறிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, நாம் மாற்றிக்கொள்வதன் மூலமாக எப்போதும் மற்றவர்களோடு நல்லிணக்கத்தோடும் மற்றவர்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க முடியும். ஆனால் பல சமயங்களில் சிறிய தவறுகளுக்காக நாம் பெரிய விலைகளை கொடுக்கிறோம். நாம் யாரோ ஒருவருக்கு பிடிக்காமல் போவதற்கு நாம் அதற்கான வழிமுறைகளை நாம் உருவாக்குகிறோம் என்பது தெரியாமலேயே பல சமயங்களில் நாம் அத்தகைய விஷயங்களை உருவாக்கி விடுவோம். நாம் எல்லோரிடமும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், ஏன் என்னை வெறுக்கிறீர்கள், நான் என்ன தவறு செய்தேன் என்பதுதான் பிரதானமாக கேட்கப்படுகிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. நாம் கான்சியஸாக எந்த தவறும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மற்றவர்களை உறுத்தக்கூடிய, மற்றவர்களுக்கு மன நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய சிலவற்றை நாம் தவிர்த்து கொண்டாலே பெருமளவு மற்றவர்களுக்கும் நமக்குமான உறவு என்பது அது இணக்கமானதாக மாறிவிடும். பல சமயங்களில் நமக்கு அத்தகைய விழிப்புணர்ச்சி இருப்பதில்லை. நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் நினைப்பதை எல்லாம் சொல்வதற்கோ அல்லது நாம் விரும்புவதை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கோ நமக்கு உரிமை இருக்கிறது என்று நினைக்கிறோம். உண்மையில் சமூக வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உரிமை யாருக்கும் யாராலும் கொடுக்கப்படவில்லை. அது உண்மையில் ஒரு சர்க்கஸில் நடப்பது போன்ற ஒரு விஷயம்தான். நீங்கள் பல விஷயங்களில் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடப்பதற்கு ஒரே ஒரு அடிப்படை தான் இருக்கிறது. அதுதான் கேட்கக்கூடாத கேள்விகள். இதை பற்றித்தான் நாம் கடந்த சில நாட்களாக பேசி கொண்டிருக்கிறோம். என்ன கேட்கக்கூடாத கேள்விகள்? நாம் ஏற்கனவே சில விஷயங்களை பற்றி பேசினோம். இன்றைக்கு நாம் அப்படி கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்பது ஒருவருடைய வேலை சம்பளம் தொடர்பான விஷயம். நாம் இயல்பாக இப்போ குழந்தைகள்கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா, ஒரு குழந்தையை பார்த்தவொடனே நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்போம். பொதுவாக எல்லா குழந்தைகளும் படிக்கிறார்கள். நான் என்ன படிக்கிறேன் எந்த குழந்தைகள் சொல்வார்கள். அப்போ என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே அவர்கள் சொல்வார்கள். ஆனால் பெரியவர்களாக வாழ்க்கை சிக்கலானதாக மாறிவிடுகிறது. பல்வேறு விதமான குழப்பங்களும் நெருக்கடிகளும் மனிதர்கள் எதிர்கொள்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஒருவரிடம் எடுத்த எடுப்பில் நீங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தையிடம் என்ன படிக்கிறாய் என்று கேட்பது போல் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு நம்ம கேட்குறோம். அல்லது உங்களுடைய அதுக்கு அடுத்த கட்டத்திற்கு போவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் வேலையை சொன்னால் எவ்வளவு சம்பளம் என்ற அடுத்த கேள்வியை கேட்பது. எதற்காக இதை நாம் கேட்கிறோம்? நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையில் எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு தான் இருக்க வேண்டுமா? பல சமயங்களில் வேலை இல்லாமல் இருப்பவர்கள் இருப்பார்கள், அல்லது சொல்லிக்கொள்ள கூச்சப்படுகிற ஏதாவது ஒரு பணியில் கூட இருப்பார்கள். எந்த வேலையும் சொல்லிக்கொள்ள கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சிலருக்கு சில வேலைகள் தொடர்பாக ஒரு தயக்கம் இருக்கும். சிலர் உதிரியான பணிகளை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், எந்த நிறுவனத்தோடும் இல்லாமல். இப்படியாக ஒரு வேலை என்பது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். வருமானமும் அப்படித்தான். சிலர் நன்றாக பொருளீட்டக்கூடியவர்கள் இருப்பார்கள், சிலர் மிக குறைந்த ஊதியம் ஈட்டக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் மனிதர்கள் மற்றவர்களிடம் பழகுவது என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் ஒரு மனிதன், எனக்கு சில விருப்பங்கள் இருக்கின்றன, சில கனவுகள் இருக்கின்றன என்றுதான் ஒரு மனிதன் தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி கொள்ள விரும்புகிறானே ஒழிய தன்னுடைய வேலையின் அடிப்படையிலோ வருமானத்தின் அடிப்படையிலோ அல்ல. அப்படி இருக்கிற போதே எடுத்த எடுப்பில் நீங்கள் உங்களுடைய வேலை என்ன, சம்பளம் என்ன என்று கேட்பதன் மூலமாக அவனை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று அதன் வழியாக நீங்கள் முடிவு செய்ய விரும்புகிறீர்கள். ஜாதி கேட்பது போன்றது தான் இதுவும். மனிதர்கள் வேலை செய்யலாம், வேலை செய்யாமலும் இருக்கலாம். அவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்களா என்பதுதான் மிகவும் முக்கியம். அந்த வகையில் இதுபோன்ற அனாவசியமான கேள்விகளை தவிர்ப்பது நல்லது. நாளை நாம் மீண்டும் இன்னொரு கேட்கக்கூடாத கேள்வியை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தனித்திறன் எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் நாம் வளர்ச்சி பெறுவதற்கும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் உதவுகிறது என்பதை பார்க்கலாம். நம்ம என்னைக்கு ஒருத்தர்
ஒரு நிறுவனத்தை என்னோட சொந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்போது நிச்சயமாக அவர் அந்த நிறுவனத்துடைய ஒரு முதலாளி இடத்திற்கு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் நமது வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அப்போ அவர் அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் இந்த நிறுவனத்தின் ஒரு சாதாரண சம்பளம் பெறும் தொழிலாளி அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அது கடைசி வரைக்கும் அவர் அந்த நிறுவனத்தில் சம்பளம் பெறும் ஒரு தொழிலாளியாக இருந்து விடுகின்றார். ஸோ நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அடி மனதில் ஆழத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப என்னவாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள். வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை பற்றி என்ன விதமான சுய கற்பனை சுய சிந்தனையுடன் உங்களை பற்றிய நீங்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு திண்ணமான கருத்து. பலர் இது அப்படி தான் நடந்திருக்கு, நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நினச்சதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அவங்களோட டீப் ஆழமான மனதின் அடித்தளத்தில் அவங்க நினைத்த இலக்கை நோக்கி தினசரி ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறதுனால தான் அவங்களால அந்த இலக்குக்கு போக முடியுது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தால், ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுடைய அந்த நிறுவனத்தில் உங்களுடைய கெரியர் உங்களுடைய வாழ்க்கையை அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் அர்ப்பணிக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அவ்வாறு அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நீங்கள் எவ்வாறு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு வருஷமும் நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அந்த நிலையை அடைவதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எவ்விதமான திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் நான் அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். Every day you have to take one step towards your goal. The action takers அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்ஷன் டேக்கர்ஸ்னால் முயற்சி செய்பவர்கள், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சி செய்பவர்கள் தோற்பதில்லை. தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள். அவர்கள் அடைவது வேறு ஒரு பாதையில் அடையலாம், இல்லை கொஞ்சம் நாள் கழித்து அடையலாம். ஆனால் அவர்கள் நினைத்த இலக்கை அடைவது மிக மிக நிச்சயமான உறுதியான ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ நிறைய பேர் பேசுவாங்க, வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிங்கிற மாதிரி. அவங்க நிறையா டயலாக் பேசுவாங்க, நிறையா ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுவாங்க, நிறையா கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் they don't take action. கருத்துக்கள் சொன்னதோடு அப்படியே நிறுத்திடுவாங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போக மாட்டாங்க. ஒருத்தர் ஐடியேட் பண்ணி ஒரு புதிய ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியாவில் யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தினசரி உழைக்கிறார்களோ அவர்கள் தான் மேலே உயரமாக வளர்கிறார்கள். இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக்கோட ஓனரை சொல்கிறாங்க, அவர் இளம் வயதில் பெரிய உலகத்தின் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நினைச்ச ஒரு ஐடியாவை அவர் எப்படி ஒரு உன்னதமான முறையில் அதை நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் அவருடைய வெற்றி இருக்கிறது. நம்ம ஊர்லேயே நம்மளோட நண்பர்களே சில பேர் இளம் வயதில் அவர்கள் நினைத்த இலக்கை அடைந்திருப்பார்கள். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அவருக்கு லக்கு, இல்லை அப்பா பண்ணிட்டாரு, மாமனார் பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு வேறு காரணத்தை சொல்லுவோம். அவர் உழைத்தாருங்கிற காரணத்தை தவிர அவரோட முயற்சியை குறைவாக மதிப்பிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசுவோம். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் கடுமையான அதீத ஆர்வமும் அதீத உழைப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது. எளிதாக மேலே செல்லுகின்ற எதுவும் அதே வேகத்தில் கீழே வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய உயர்ந்த இலக்கை அடைய வேண்டுமென்றால் அந்த இலக்குக்கு போவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு என்ன விதமான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு நாம் எவ்வாறு நம்மை தினசரி மாற்றி அமைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தினசரி அந்த இலக்கை நோக்கி ஒரு அடியாவது, ஒரு ஸ்டெப், a journey of 1000 miles start with the first step, one single step.
ஒரு 1000 மைல்கள் கடப்பதுனா கூட ஒரு அடி எடுத்து வச்சா தான் அந்த 1000 மைல் வரும். ஸோ நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு எதுவாக இருந்தாலும் முதல் அடியை மிக தைரியமாக எடுத்து வைத்து தினசரி அந்த இலக்கை நோக்கி போக வேண்டும். தினசரி நீங்கள் ஒரு மாணவராக உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். திறன்களை வளர்த்து கொண்டால் நீங்கள் ஒரு இன்றியமையாத அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத நபராக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நீங்கள் இப்போ இன்னை நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு நிறுவனத்துக்கு இந்த மாதிரி நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும், என்னை எப்படி தயார்படுத்திக்கிறது? உங்களுக்கு எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, உங்கள் மனசளவில் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மனதளவில் ஆசைப்பட்டாச்சு. அந்த நிறுவனம் என்ன மாதிரி நிறுவனம், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி ஆட்களை எடுக்கிறார்கள், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி திறன்கள் அத்தியாவசியமானதாக இருக்கிறது, எந்த மாதிரி திறன்களை வளர்த்து கொண்டால் அந்த நிறுவனம் என்னை நோக்கி கை நீட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. எல்லாமே ஓப்பன். ஒரு நிறுவனத்தினுடைய ஃபைனான்ஸ் என்ன ப்ராஃபிட் பண்ணாங்க, யாருக்கு எவ்வளோ சம்பளம், யார் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கங்கிற வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கிறது. அப்போது ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் இந்த நிறுவனத்தில் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த நிறுவனம் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்று உங்களுடைய பேஷனையும் அந்த நிறுவனத்தினுடைய தேவையும் மேட்ச் பண்ணி உங்களுடைய திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் மிகவும் தேவையான ஒரு நபராக மாறுகின்றீர்கள். அந்த நிறுவனம் உங்கள் மூலம் பயன்பெறும் ஒரு நிலையை பெறுகிறது. அவ்வாறு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் பயனுள்ள ஒரு ரிசோர்ஸ், ஒரு பயனுள்ள ஒரு வேலைக்கான ஆட்களாக மாறிவிட்டால் நிச்சயமாக அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு வந்துவிட்டது. வேலை கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துவிடும். நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது தான் முதல் படி. அந்த முதல் படியை நாம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் மானுட போராடி சி.கே. மாதவன் என்று ஒரு நூலை படித்தேன். அந்த நூல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஆனால் இப்போதுதான் அந்த நூல் எனக்கு கிடைத்தது. பிரதாப் சந்திரன் என்கிற பொது உடைமை கட்சியை சார்ந்த ஒரு தோழர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். சிகேஎம் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிற சி.கே. மாதவன் பற்றி மிக மேலோட்டமாக பொதுவாகத்தான் நானும் அறிந்திருந்தேன். ஒரு தொழிற்சங்க தலைவர், அது எல்லோருக்கும் தெரியும். மாதவரம் பால் பண்ணை ஊழியர்களினுடைய போராட்டம், சிம்சன் தொழிலாளர்களினுடைய போராட்டம், இவைகளையெல்லாம் வழி நடத்தியவர். காலம் முழுவதும் தொழிற்சங்கங்களுக்காக, அந்த பணிகளுக்காகவே வாழ்ந்து மறைந்தவர் என்கிற அளவிலே தான் தெரியும். ஆனால் சி.கே. மாதவன் பற்றிய பல செய்திகளை, அவருடைய வாழ்க்கை பற்றி, அவருடைய போராட்டம், சிறைவாசம், தலைமறைவு நாள்கள் என்று எல்லாவற்றையும் சேகரித்து பிரதாப் சந்திரன் எழுதியிருக்கிறார். இது ஒரு மிக தேவையான பணி. இந்த சமூகத்துக்காகவும் மானுடத்துக்காகவும் உழைத்தவர்கள் பலரை எந்த சமூகத்துக்காக அவர் உழைத்தாரோ அந்த சமூகமே அறியாமல் இருக்கிறது என்பது ஒரு பெரிய பரிவுணர்ச்சிக்கு உரியது. நம் நாட்டில் சினிமா நடிகர்கள் எல்லோருக்கும் தெரியும். சி.கே. மாதவன் போன்றவர்களை தெரியாது என்பது இன்னொரு அவலம். 1991ஆம் ஆண்டே அவர் மறைந்து போய்விட்டார். அப்போது அவருக்கு 60-65 வயது தான் இருக்கலாம். அவரை பற்றிய முழுமையான விவரங்கள் இன்னமும் இந்த புத்தகத்திலும் கூட இல்லை. அவருடைய போராட்டங்கள், சிறைவாசம், இப்படித்தான் அந்த குறிப்புகள் இருக்கின்றன. மிக கடுமையான நாள்களை அவர் சந்தித்திருக்கிறார். அவருடைய குடும்பமும் அந்த துயரங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. நெருக்கடி நிலை காலத்திலே அவர்கள் தலைமறைவாக இருக்கிற போது குடும்பத்தினரை காவல்துறையினர் மிக கடுமையாக நடத்தியிருக்கிறார்கள். சி.கே. மாதவனினுடைய மனைவி ஒரு முறை சொல்லியிருக்கிறார், திரும்ப திரும்ப என்னிடத்தில் அவர் எங்கிருக்கிறார் என்று கேட்காதீர்கள், தெரிந்தாலும் சொல்ல மாட்டேன். எந்த மனைவி சொல்வாள்? எந்த மனைவி தன் கணவனை காட்டி கொடுப்பாள்? நான் சொல்ல முடியாது என்று அத்தனை உறுதியாக அந்த பெண் சொன்னதை பார்த்து காவல்துறையினரே வியந்து போயிருக்கிறார்கள். பிறகு அவருடைய மனைவியையும் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு காவல் நிலையத்தில் சில ஆண்களை நிர்வாணமாக தண்ணீர் ஊற்றி அடிக்கிற காட்சியை அவரும் ஒரு திமுகவினுடைய பிரமுகரும் அந்த நெருக்கடி நிலை காலத்தில் பார்த்திருக்கிறார்கள். பிறகு சி.கே. மாதவனின் மனைவி, நாங்கள் இந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில்லை,
என்று சொன்னதற்கு பிறகு அவர்களை தனியாக கொண்டு போய் பின்புறத்திலே அமர்த்தி இருக்கிறார்கள். இப்படி அந்த குடும்பமே பல துயரங்களை சந்தித்திருக்கிறது. தொழிலாளர்களுக்காக அத்தனை துன்பங்களையும் பட்டிருக்கிற அந்த போராளிகளை இந்த உலகம் அறியாமல் இருக்கிறதே என்பது ஒரு வேதனையான செய்தி. கடைசியாக அவருடைய மரணம் நிகழ்கிற போது கூட அவர் ஒரு போராட்ட களத்திலே தான் இருந்திருக்கிறார். தில்லியில் தொழிலாளர்களுக்கான போராட்டத்திற்காக தொழிலாளர்களையும் அழைத்து கொண்டு தொழிற்சங்க தலைவராக அவர் தில்லிக்கு போயிருக்கிறார். ஒரு பெரிய போராட்டம். அடுத்த நாள் காலையிலே ஆர்ப்பாட்டமெல்லாம் முடிந்து ஊருக்கு திரும்புவதற்குள் ஓரிரு நாள்கள் தில்லியை சுற்றி இருக்கிற ஊர்களை பார்த்து வரலாம் என்று தோழர்கள் புறப்பட்ட நேரத்தில் கூட இவர் வர மறுத்துவிட்டார். 2 நாள் தானே தலைவரே, வாருங்கள் என்று அழைத்த நேரத்திலும் இல்லை நீங்கள் போய் வாருங்கள், பிழை இல்லை, ஆனால் நான் அமைச்சர்களை பார்க்க வேண்டும், அமைச்சர்களை பார்த்து இந்த ஒப்பந்தங்களை தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று அதிலேயே குறியாக வந்திருக்கிறார். அவருக்கு இருதய நோய் இருந்திருக்கிறது. ஆனால் அதை பற்றியும் கவலைப்படாமல் என்ன இருந்தாலும் என்னிடத்தில் முதல் உதவி மருந்து இருக்கிறது, பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு அமைச்சராக இருந்த ரெங்கராஜன் குமாரமங்கலத்தை போய் பார்த்து தொழிலாளர்களுக்காக பேசியிருக்கிறார். அன்றைக்கு இரவு அவர்களின் தோழர்களெல்லாம் ஹரித்வாரில் மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் இரவில் கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. அருகில் இருந்த அந்த மாத்திரையை கூட எட்டி அவரால் எடுக்க முடியவில்லை, இறந்து போய்விட்டார். 2 நாட்கள் அந்த அறை கதவு மூடியே கிடந்திருக்கிறது. துர்நாற்றம் வீசிய பிறகு கதவை உடைத்து பார்த்து அவர் இறந்து போய்விட்டார் என்று தெரிந்து ரெங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் எவ்வளவு செலவானாலும் உடலை எடுத்து கொண்டு போவதற்கு நான் உதவுகிறேன் என்று கூறியும் எதற்கும் வாய்ப்பில்லாமல் அங்கேயே அந்த உடல் எரிக்கப்பட்டிருக்கிறது. காலமெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்து மக்கள் போராட்டத்திலேயே இறந்து போன மாமனிதர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களை பற்றி தேடி தொகுத்து நூல்களை தருவது என்பதும் இன்னொரு விதமான தொண்டுதான்.